ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு சனி வக்ரம், இந்த வக்ர அமைப்பு, சனியினுடைய இந்த வக்ர அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வக்ரம் என்று சொல்கிற போது அவர் பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் கும்பத்திலேயே வந்து அமர்ந்து விட்டார் என்ற அர்த்தம் இல்லை. மீனத்திலேயே அமர்ந்திருக்கிறார், 2ஆம் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார், அங்கேயே வக்ரம் அடைகிறார். 2 கிரகங்கள் மட்டும்தான், ராகு கேதுக்கள் மட்டும்தான் ரிவர்ஸில், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் பின்னோக்கி நகரக்கூடியவர்கள். மற்ற எந்த கிரகங்களும் பின்னோக்கி நகர்வதில்லை. வக்ரம் என்று சொல்கிற போது இயல்புக்கு மாறான தன்மை, அதாவது சனி பகவானுடைய இயல்பு என்று சொல்கிற போது மறதி, சோம்பல், பிடிவாதம், கவலை, குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, தடை, தாமதம், இது போன்ற அமைப்புகள் எல்லாம் அப்படியே விலகிவிடும் என்று அர்த்தம். நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும், மறதியிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள், நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். படித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த 137 நாட்கள், ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் தோராயமாக ஒரு 4.5 மாத காலம் இந்த சனி வக்ர நிலை நீடிக்க இருக்கிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும், நல்ல ஞாபக சக்தியோடு நல்லபடியாக பரீட்சை எழுத முடியும், சித்தி பெற முடியும். அதாவது மாணவ கண்மணிகளுக்கு இந்த சனி வக்ர காலம் 137 நாட்கள் அற்புதமான அழகான காலம். இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மனதில் ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைக்கும், நல்ல தன்னம்பிக்கை பிறக்கும், தடை தாமதங்கள் விலகும். இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலனாக இருக்கும். உங்களோட பிறந்த ஜாதகத்துல சனி எப்பேற்பட்ட அமைப்பில் இருக்கிறார், இப்போது உங்களுக்கு சனி தசாபுத்தி நடக்கிறதா, அவருடைய திக்பலம், திருக்பலம், ஸ்தான பலம், அதாவது சட்பலத்துல அவருடைய ஸ்கோர் என்ன, இது போன்ற அமைப்புகள் எல்லாமே இறுதியாக முடிவை டிசைன் பண்ணும். என்ன இருந்தாலும் சனி வக்ரம் அடைகிற போது தடை தாமதங்கள் விலகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் தெளிவாக இருக்கிறது. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியில படாத பாடு, வார்த்தைகளால் சொல்ல முடியாத கண்ணீர் கதைகள். என்னிடம் கன்சல்டேஷன் எடுக்க வந்தவர்கள்ல பெரும்பாலான கும்பராசிக்காரர்களின் கதை சோக கதையாகவே இருந்தது. உண்மையில ஜென்மச்சனி முழுமையாக விலகிவிட்டது, மறுபடியும் கும்பத்துக்கு வரவில்லை. மீனத்திலேயே 2ஆம் வீட்டில் குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருந்து அங்குதான் வக்ரம் அடைகிறார், மறுபடியும் ஜென்மத்தில் வந்து அமரவில்லை. இதில் நீங்கள் தெளிவாக இருக்கலாம். அதாவது இது போன்ற அமைப்புல சனி வக்ரம் அடைகிற போது என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மனதுல இதுவரைக்கும் என்னென்ன விருப்பங்கள் எல்லாம் இருந்ததோ நிறைவேறாமல் அந்த விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான அழகான காலம். உங்களுடைய நேர்மையான, உண்மையான, தூய்மையான, பரிசுத்தமான எல்லா ஆசைகளும் நிறைவேறுவதற்கான காலத்தை சனி பகவானே உருவாக்கி தருகிறார். யார் தடை, தாமதங்கள், அவமானம், அசிங்கம், தோல்வி இது போன்ற அமைப்புகளை ஜென்ம சனியில கொடுத்தாரோ அவரே இப்போது உங்களுக்கு வெற்றி வாகை சூட வைக்க போகிறார். வழிகளை அவரே திறந்து தருகிறார். சனி கொடுத்தால் யார் தடுக்க முடியும்? உண்மையில சொல்றேன், ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. சனியினுடைய இந்த வக்ர அமைப்பு, இந்த வக்ரகதி, இந்த வேகமாக வக்ரமாக அவர் நகர்கிற இந்த நகர்வு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். உங்களோட மனதுல அதாவது உங்களுடைய ஆள் மனதுல என்னென்ன இயக்கங்கள் எல்லாம் இருந்ததோ ஜென்ம சனியில அவற்றை எல்லாமே நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் திருமண தடை, காதல் தோல்வி, துரோகங்களை சந்தித்தீர்கள், நல்ல வருமானமின்மை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, நோய் நொடிகளில் பீடிக்கப்பட்டீர்கள், கடன் கொடுத்து ஏமாந்து போனீர்கள், கடன் வாங்கி கட்ட முடியாமல் அவமானப்பட்டீர்கள். இது போன்ற அத்தனை அமைப்புகளும் இப்போது விலகுகிறது. மனசுல இருக்கிற எல்லா நல்ல ஆசைகளும் நிறைவேறும். அதாவது அரசாங்க வேலை கிடைக்கும், அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அரசாங்க வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியம் மேம்படும், குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும், நல்ல திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும், குழந்தை செல்வங்கள் கிடைப்பதற்கான எல்லா ஆரம்பங்களும் கிடைக்கும். அதாவது வாழ்வில் எல்லா நன்மைகளும் உண்மையில ஆரம்பம். யார் தடுத்தாரோ அவரே தரப்போகிறார். இது ஒரு பெரிய மிராக்கல். அதாவது ஜென்மச்சனியின் பிடியிலிருந்து விடுபட்டு ஜென்மச்சனியில் யார் உங்களுக்கு அனைத்து தீங்கையும் செய்து கொண்டிருந்தாரோ அவரே இப்போது இல்லை, இனி நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை, எல்லாவற்றையும் நானே தருகிறேன் என்று தருகிறார். நல்லபடியாக பெற்றுக்கொள்ளுங்கள். ராசியை குரு பார்க்கிறார், எந்த கவலையும் இல்லை. கும்பராசிக்காரர்கள் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவாலயம் சென்று நல்லபடியாக அங்கே இருக்கிற நந்தி தேவரை வணங்க வேண்டும். நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு செல்பவராக இருந்தால்
நல்லபடியாக அங்கே இருக்கிற கருடாழ்வாரை சென்று வணங்க வேண்டும். அது மட்டுமில்லை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாப்பிடுகிற போது ஒரு பிடி எடுத்து காகத்திற்கோ எறும்பிற்கோ வைத்து விட்டு சாப்பிட வேண்டும். இது போன்ற நல்ல அமைப்புகளை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லை, ஒரு தடவை உங்களுடைய பரம்பரை கோயிலுக்கு சென்று, குலதெய்வ கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு வாருங்கள். குலதெய்வத்தை வழிபட்டு வருவது மேலும் நற்பலன்களை கொண்டு வரும். 2025ஆம் ஆண்டு சனி வக்ரம், இதனால் ஏற்படக்கூடிய பலன்களை எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே நல்ல மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.